இந்த ஒரு மந்திரத்தை உதாரணத்துக்கு நவநிதி பதயே நமோ நமஹ, நவநிதி பதயே நமோ நமஹன்னு மட்டுமே சொன்னா செல்வ வளம் சேரும், கடன் தொல்லை நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் ஷட்கோண பதயே நமோ நமஹங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா 9 கோணங்களில் உறையக்கூடிய சண்முக கடவுளே போற்றி. நம்ம வீட்டில் 6 தீபம் ஏற்றுறோம், அந்த ஷட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றுறோம் பாருங்க. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஷட்கோண பதயே நமோ நமஹ, ஷட்கோண பதயே நமோ நமஹ. அவ்வளவு ஆற்றல் மிக்கிறது. அதுக்கப்புறம் ஷட்கோஷபதயே நமோ நமஹ, அதாவது நம்மளுடைய உடம்பு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு 5 உடல்கள் நம்ம இடத்துல இருக்கு. இந்த 5 உடல்களுக்கும் ஆதார சக்தியாகி 6வது உடலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே போற்றுகிறார். இதை சொன்னா நோய் நிவர்த்தியாகும். சுபநிதி பதயே நமோ நமஹ. இந்த மந்திரம் ஒவ்வொன்றும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு காரணமாக அமைகிறது. இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை அற்புதங்கள் நிறைந்தது அற்புதமாகிய இந்த குமாரஸ்தவம் எனும் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை